அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். நேத்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்னையில செலிப்ரேட் பண்ணோம். இன்னைக்கு மாட்டு பொங்கல் நம்ம வந்து எங்களோட சொந்த ஊரான மயிலாடுதுறையில செலிப்ரேட் பண்ண போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வந்து பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெஜ்ல தான் சாப்பிட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து மாட்டு பொங்கலுக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே நான்வெஜ்ல மட்டும் தான் சமைக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய ரெசிபி அப்கானி சிக்கன் செய்ய போறாரு. எப்படி செய்யறாருன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போமா? வாங்க. ஃபர்ஸ்ட் 2 kg செய்றோம் நம்ம 2 kg வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம குவாண்டிட்டி. ஓகே. ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய் போட்டுக்குவா. அப்கானி சிக்கன்ன்றது மெயினா பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும். நம்ம நிறைய கடையில எல்லாம் போய் பார்த்திருப்போம், சாப்பிட்டிருப்போம். ஒரு கிரீன் கலர்ல வந்து சிக்கன் இருக்கும்ல, அதுதான் ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைமா வந்து அப்கானி சிக்கன் ட்ரை பண்ண போறோம். இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு கண்டிப்பா எனக்கு தெரியாது. செஞ்சுட்டு சாப்பிட்ட பிறகுதான் தெரியும். ஃபர்ஸ்ட் செய்வோம், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். ஆனியன் கொஞ்சம் சத்தமா பேசினா நல்லா இருக்கும்பா. அவங்ககிட்ட சொல்லுவேன். நான் வந்து ஓகே, நீ சொல்லவே தேவையில்ல, நீ எடுத்து போட்டு நானே சொல்லிக்கிறேன். ஜிஞ்சர், கார்லிக் கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிக்கிறேன். இதுக்கு மேல பெரிய ஜார்ல தேடி கண்டுபிடிக்க முடியாது, கிரைண்டர்ல தான் அரைக்கணும். நாங்க வந்து இன்னைக்கு 2 kg செய்ய போறோம். அதுக்காக நிறைய குவான்டிட்டி தேவைப்படும். இந்த மாமா பையன் வந்துட்டான் வேணுங்க. ஓகே சூப்பர். இதுக்கெல்லாம் ஜூம் வைக்கணும். அப்படியே அந்த டைம்ல அப்படியே ஜூம் அவுட் பண்ணிடுங்க. இதுல நாங்க என்னெல்லாம் போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஆனியன் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, முந்திரி, அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து நாங்க போட்டிருக்கோம். இத வந்து அரைச்சிட்டு வருவாங்க. இந்த சார் தான் அரைச்சிட்டு வர போறாரு, போய் அரைச்சுவாங்க. 2 கிலோக்கு தேவையானது 2 பேட்சா அரைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். ரெடியா மாமி? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 கிலோ சிக்கனுக்கு வந்து ஓகேவா கர்ட் அப்பதான் எல்லாமே மிக்ஸ் அப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்படியே போட்டுக்கலாம். 250 ml ஃப்ரெஷ் கிரீம். உங்களுக்கு இன்னும் ரிச்சா வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? 2 kgன்றதுனால அவ்வளவு எடுத்துர்க்கேன் நானு. ஃபுல்லாவே போட்டேன் நானு. நல்லா அமுக்கு. இது டீசன்ட் பார்ட். அத டீசன்ட்டா நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்க. ஸ்குவீஸ் பண்ணுங்க. அமுக்கு நீ குமுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சென்சார்ல போடுங்க. 18 வயசு கீழ இன்டர்நேஷனல் நேஷனல் டெலிவிஷன்லயே வந்து பேசுறாங்க அமுக்கு நீ குமுக்கு. பிக் பாஸ்ல தானே? ஆமா. நீ பண்ணிர. இப்ப லெமன் புளிரோம். ஐயோ கடவுளே. மிச்சத்தை நீ பண்ணிக்கோ. மெல்டட் பட்டர். நீ இப்படி கேமராமேன் டவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேமரா நேரே போய்டும். நீங்க லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்தா பேஸ்ட் மிக்ஸ் பண்ண போறோம். ஆமா. ஓகேவா? மிக்ஸ் போடுங்க. சைக்கிள் எவ்வளவு அவனும் வந்து இது போட்டுட்டு இருக்கான். புரியுதா? இது நீயே ட்ரை பண்ணல. நான் ட்ரை பண்றேனோ இல்லையோ, உங்களுக்கு வந்து சமையல்ன்ற ஒரு கலையை கத்து கொடுத்தவ நானு. அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க சரிங்க சி. டேஸ்ட் பண்ணி பாரு. வரேன் ஆர்வ கலர்ல நான் டேஸ்ட் பண்ற போறேன். வந்து டேஸ்ட் பாருங்க. நான் வந்து நீங்கலாம் வந்து நக்கி பாத்தீங்க. நான் நீ மோந்து பார்க்க போறியா? நான் வந்து அவர் பேர் என்ன? செஃப் வெங்கடேஷ் பட். ஓகேவா? அவர் வந்து சாப்பிட மாட்டார்ல, அதனால சூப்பர் வாசனையா இருக்கு. லெமன் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. திரும்பி மோந்து பாரு, லைட்டா மோந்து பாரு. நீங்க மோந்து பாருங்க, வந்து டேஸ்ட் பாருங்க. அது முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த அப்கான் சிக்கனுக்கு தேவையான சிக்கன் மசாலா பொருட்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இத ஒரு 2 hours நல்லா ஊற வைக்க போறோம். அது ஊறினாதான் வந்து சாப்பிடும் போது நல்லா சூப்பரா இருக்கும். இந்த 2 hours கழிச்சு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இது நான்வெஜ்க்காக நம்ம செய்யறோம்ல, அதே அப்கான் சிக்கன் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா வந்து வெஜ்ஜுக்கு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பெப்பர் போட்டுருவோம். நெக்ஸ்ட் கரம் மசாலா.
தேவனா போடுங்க. நெக்ஸ்ட் தயிர் போடுங்க. லெமன் பட்டு அப்படியே பட்டு பட்டு விட்டு நல்லா விட்டே பாத்தீங்கன்னா பன்னீரையும் வந்து நம்ம வந்து மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதையும் வந்து ஒரு 2 hours வந்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது இப்ப நீ எப்படி தெரியுமா தெரியுற மங்கி எப்படி இருக்கோமோ அப்படி தெரியுற. ஏன் மங்கி வந்துச்சு எங்க வீட்டுக்கு, மங்கி குட்டி மங்கி. நீதான் கேமராமேனா? ஆமாங்க, எல்லா வீடியோக்கும் வந்தா கேமராமேனு. அவனுக்கு ஒரு கமெண்ட்ல வந்து ஒரு விஷ் போட்டுருங்க, சூப்பரா பண்ணியிருக்குன்ட்டு. இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கோ. எங்க வீட்டு மங்கிக்கு வந்து நாங்க வந்து தேங்காய் கொடுக்குறோம். இந்த மங்கி தேங்காய் சாப்பிடு. நல்லா இருக்கா மங்கி? அத்தை என்ன பண்றீங்க? மட்டன் குழம்பு செய்யறோம். பண்றீங்க? இது வந்து பார்த்தனா மட்டன் குழம்பு எங்க அத்தை வைக்கிறாங்க. நான் என்ன பண்றது தெரியுமா? கையில கை போட்டு கலக்கிட்டு இருக்கேன். நானே செய்யற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து அரிசி ஒயிட் ரைஸ் தான், இன்னைக்கு பிரியாணி கிடையாது. ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, அப்கான் சிக்கன், அப்புறமேட்டு பன்னீர், அப்கான் பன்னீர். அப்புறம் வேற என்ன பண்ண போறோம்? பருப்பு பாயாசம், பருப்பு வடை, பருப்பு பாயாசம், பருப்பு வடை, கொழுக்கட்டை. அது என்ன பெரிய உருண்டை கொழுக்கட்டையா, பொரிய அரிசி கொழுக்கட்டை, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செய்யணும். அது போக இளநீர் புட்டிங். இளநீர் புட்டிங் அது வந்து ஸ்வீட். அடுத்தது ரெடி பண்ணுவோம். அடுத்தது என்ன பண்ண போறா? இளநீர் புட்டிங். வாங்க கட் பண்ணுவோம். ஓ ஊத்து ஊத்து. ஆமா ப்ரோ, இப்போ என்ன ப்ரோ பண்ற? டேய் அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இளநீர் புடிங் செய்யறாங்க. புடிங்கிடுமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன போடுறீங்க? அகர் அகர் சைனா கிராஸ் சொல்லுவாங்க. இளநீர் புடிங்க்கு தேவையான அகர் அகர் வந்து ஹாட் வாட்டர்ல வந்து பாயில் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? நீங்க தானே ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க. அது ரெடி ஆயிட்டு இருக்கு. சர்க்கரை போடுவீர்கள். என்ன गाइस? சந்தக்குள்ள மாட்டிக்கிட்டேன். என்ன போட்டிருக்க? இப்போ வந்து சுகர் தேவையான அளவு ஸ்வீட் போட்டுக்கலாம். சுகர் ஒரு பக்கம் தங்கச்சி வந்து சமைக்க, இன்னொரு பக்கம் தம்பி வந்து தேங்காய் கட் பண்ண. இது வந்து நல்லா இதுவாயிடுச்சு, அதாவது அகரகர்லாம் வந்து மெல்ட் ஆகி சூப்பரா ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆட் பண்ண போறீங்க? கோகனட் வாட்டர். தேங்காய் தண்ணி ஆட் பண்றாங்க. இளநீ தண்ணி. இது வந்து உங்க ஆப்ஷனல் தான், வேணா நீங்க போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேஸ்ல வந்து இளநீர் இருக்குல்ல, அந்த இளநீரோட வழுக்கெல்லாம் வந்து சாப் பண்ணி போட்டிருக்கோம். இந்த பக்கம் வந்து அதை லைட்டாக வந்து சூடு கம்மி பண்ணுறோம், ஐ மீன் ஆத்துறோம். ஃப்ரிட்ஜில் இப்போ வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணுறோம். இளநீர் புடி சமைக்கிற மாதிரி நடிக்கிறோம். என்ன தெரியுமா? மீன் குழம்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து போட்டுட்டு எங்கள் அத்தை வதக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வேற ஒரு வேலையே போனதால நான் வந்து இப்போ வதக்கிட்டு இருக்கேன். பாருங்க எப்படி சூப்பராக வதக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து சாதம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நெய் ஃப்ரை பண்றீங்களா? தேங்காய் ரசம், கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 2 hours மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் அண்ட் பன்னீர், அதெல்லாம் இப்போ ஃப்ரை பண்ணணும். கரெக்டா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணுறோம். ஆப்கான் பன்னீருக்காக சிக்கன் வாயில் வருது, ஏன்னா சிக்கன் தான் செய்யணும்னு ட்ரை பண்ணோம். வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு பன்னீர். பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டை பொரி அரிசி கொழுக்கட்டை. இங்க பாத்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. காட்டு சூப்பரா வந்து கோல்டன் ப்ரௌன்ல ஆயிடுச்சா. இளநீர் புட்டிங் செஞ்சோம்ல, அதை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இளநீர் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ஐயோ எடுக்கவும் இல்லை. இங்க பாரு, வர ஜெல்லி மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்றோம்னா ஒரு 3 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிட்டு பேலன்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் இருக்குல்ல, மிக்சர் பேஸ்ட், அதை அப்படியே ஆட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, என்ன ஆட் பண்ணல நம்ம? ஃப்ரெஷ் க்ரீம். இதுல வந்து முந்திரி ஆட் பண்ணாதனால வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்றோம். பன்னீர் ஆட் பண்றேன். ஓகே, ஃப்ரை பண்ண பன்னீர் ஆட் பண்றோம். இங்க பாருங்க, தங்கச்சி குக் பண்ற மாதிரி நடிக்கிறாக. ஐயோ போய் இதுக்கெல்லாம் மசாலா போட சொன்னது, அளவுலாம் சொன்னது நானே. எங்க காட்டுமா? கட்டி ஆயிடுச்சு. வந்து டேஸ்ட் பாருங்க, கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. எனக்கு 2 hours ஆயிடுச்சு. நல்லா சிக்கன் எல்லாமே நல்லா ஒரு 2 hours சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு ஷேடோ ஃப்ரை மாதிரி தோசைக்கல்ல பண்ண போகிறோம். சிக்கன் போட போகிறோம். ஆப்கான் சிக்கனுக்கு சிக்கனை வந்து நல்லா வந்து மேக்னேட் பண்ண சிக்கனை வந்து நம்ம வந்து ஷேடோ ஃப்ரை பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா பொதுவாக என்னத்துக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மாடுக்காக வந்து நம்ம வந்து மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறந்தவங்க முன்னோர்கள்லாம் நம்ம இறந்துட்டாங்களா அவங்களுக்காக வந்து படைச்சு சாமி கும்பிடுவாங்க. அது வந்து இப்போ ஃபைனலாக வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக இப்போ வந்து சாமி கும்பிடுறது என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு படைக்க பார்க்கலாம். அவ்வளோதான் மாடு போகுது. யூடியூப் இருக்கு, இது மாதிரி இருக்குது. சாய் கையில் வச்சுடாத. போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். அதெல்லாம் நம்ம இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, இது பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு, இது வந்து வெஜிடேரியன் இருந்தாலும் காரக்குழம்பு, முட்டை போடுறியா? இப்போ நீங்க
ஈரல் ஃப்ரை, கீரை, அடுத்தது வந்து இது என்னது, இது ஏதோ ஒண்ணு. காரக்குழம்பு. காரக்குழம்பு. இது வந்து மட்டன். பாருங்க மட்டன் தான் இருக்கு பாருங்க பீஸ்லாம். ரசம். இது வந்து பாத்தீங்கன்னா பாயாசம். இது வந்து கொழுக்கட்டை. இது வந்து பன்னீர், ஆப்கான் பன்னீர் இருக்கு. இது வந்து ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம ஒரு ஆள் சாப்பிட போறோம். சதீஷ் கோயா மையர்கள் உங்க கூட எல்லாம் வச்சுட்டாங்க. ஈரல் ஃப்ரை. அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா சாப்பிடுவாங்க. ஹை. இது கூட மிக்கணும். பிள்ளைக்கு பாவம். நான் சாப்பிட்றது வெஜ்ஜு, வெறும் ரசம். அதுக்கு இவ்வளோ பெரிய வாழை இல்லை, பட் பக்கத்தில் இருக்கிற இலை பாருங்க எல்லாம் வெரைட்டியாக இருக்கும். இந்த டேபிள் ஃபுல்லாக வெரைட்டியாக இருக்கும். ஆனால் இலை எவ்வளோ சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ அதுக்கு என்னன்ற வாடை கொடுக்கணும். இது அந்த இளநீ தண்ணி கம்மியாக போட்டிருக்கான் போல இருக்கு. வாவ். எனக்கு ஒரு லெமன் ரியாக்ஷன் கேப்சர் பண்றோம். எப்படி இருக்கு அவங்களோட ரியாக்ஷன் பாருங்க. பார்த்து இளநீ புட்டிங். எப்படி இருக்குங்க ஆண்டி? ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லவா? வந்து இங்கே ஜூமில் வாங்களேன், காட்டுறேன். தெரியுதா? தெரியுது, மூஞ்சி தான் தெரியல. போச்சுரா பார்த்து. செம்ம வழுக்குது, சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. பா எப்படிப்பா இருக்கு? சூப்பரா இருக்கும்.